அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தாங்க பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்கிற ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வழியை இது கண்டிப்பாக காட்டும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தில் முதல் முறையாக வரக்கூடிய பௌர்ணமி. அது மட்டும் கிடையாது, தைப்பூசமும் கூடி வருது. அது கூடவே ரவி புஷ்ய நட்சத்திரமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நாளைக்கு இருக்குது. அதனால் நாளைய நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க. இப்படி ஒரு நாள் அமைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த நாளில் நம்மளுடைய கோரிக்கையை இந்த முறையில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நல்ல வேலை கிடைக்கணும், விரைவில் திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், பதவி உயர்வு வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இதுபோல் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் சொல்லலாம். இதற்கு நீங்கள் குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், இல்லை மந்திரம் சொல்லணும் இப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 3லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்திருக்க பாருங்கள். அதாவது 3லேருந்து 6க்குள்ளே இந்த பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதுக்கு ஒதுக்குனா போதும். வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். எங்கே படுத்து தூங்குறீங்களோ அதே இடத்துல இதை தாராளமாக செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். குழந்தைகள், பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம். செய்யும்போது நிச்சயமாக 100% பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா ப்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மவுத் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே படுத்துருந்தீங்களோ அங்கே உட்காந்துக்கோங்க. எப்பொழுதுனா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த டயத்தில் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நான் சொன்ன மாதிரி மவுத் வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் படுத்திருந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. ஏதாவது மேட்டு இல்லை பாய் ஏதாவது இருக்கணும், அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க. நல்லா நெஞ்சை நிமிர்த்து உட்காந்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நம்பரை எந்த ஒரு பேனாவலையும் எழுதக்கூடாது. உங்களுடைய கையால் உங்கள் இடது கையில், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல இந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களும் தீரணும். உங்களுக்கு என்ன துன்பம் இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நம்பரை எழுதுங்க. 339681 339 6815 இந்த நம்பரை வெறும் கையால் உங்களுடைய மோதிர விரலால் உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதுங்க. அவ்வளோதான். உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல் இருக்கணும். அது போல் இருக்கிற இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. இந்த நம்பரை உங்கள் கையில் எழுதிக்கோங்க. நெஞ்சை நிமிர்த்தி உட்காந்துக்கோங்க. சப்பளம் போட்டு உட்காந்துக்கோங்க. அதாவது பத்மாசனத்தில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டும், சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை வேண்டும், ஜனவரி 30க்குள்ளே எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும், எப்படி சொல்லணும், லாஜிக்காக கேட்கணும். அதாவது என்ன தேவையோ, இப்போ எனக்கு ஒரு வேலை ஒரு 10,000 20,000 சம்பளத்தில் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே. உங்கள் படிப்புக்கேற்ற உங்களுக்கு ஏற்ற வேலை, அதுக்குன்னு நம்ம இப்போ நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா. அதனால் உங்கள் படிப்புக்கு ஏற்ற போல் உங்கள் மனசில் தோணுமில்ல, இந்த அளவுக்கு எனக்கு சேலரி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதை இப்படி கேளுங்க. அதாவது ஜனவரி 31க்குள்ளே எனக்கு நல்ல சேலரியோட, அதாவது 20,000 சேலரியோட நல்ல வேலை எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக இந்த வேலை எனக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு 5 to 8 ஹர்ட்ஸ் அப்படின்ற நம்பரையும் சேர்த்து 55 முறை சொல்லணும். நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் வேலை விஷயம், உங்களுக்கு எவ்வளோ சேலரி வேணும், எந்த வேலை வேணுமோ இதை சொல்லிவிட்டு கடைசியாக இந்த நம்பரை சொல்லுங்கள். 5 to 8 ஹர்ட்ஸ் HZ அப்படின்ற நம்பரை சொல்லுங்கள். இதை எத்தனை முறை சொல்லணும், 55 முறை சொல்லணும். ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும்போதும் மூச்சை நல்லா இழுத்து உள்ளே வச்சுக்கோங்க. மூச்சை அடக்கிட்டு இதை ஒரு தடவை சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொன்னது அப்படியே காற்று வழியாக பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சிடும். ரொம்பவும் சக்தி வாய்ந்த நாளைக்கு முதல்ல செய்யுங்க. இதை எப்போ வேணாலும் செய்யலாம். நாளைக்கு செய்யும்போது அதீத பலன் தரக்கூடியது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அன்றைக்கு மறுநாள்லேருந்து இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். 55 முறை நீங்கள் சொல்லும் போதும் மூச்சை உள்ளே இழுத்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு திருப்பி மூச்சை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இதே போல் 5 நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. 3 to 6 இதை கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. சப்போஸ் உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கையில் எழுதிக்கோங்க.
வெறும் கையால் பேனா எதுவுமே இல்லாமல் வெறுசாக கையால் மோதிர விரலால் உங்களுடைய இடது கையில் 33968115 அப்படின்னு எழுதிக்கோங்க. கிழக்கு பக்கமாக உட்காந்துருக்கீங்க, பத்மாசனத்தில் உட்காந்துருக்கீங்க, சப்பளம் போட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா? உட்காந்துட்டு மூச்சை உள்ளே இழுத்துட்டு, எனக்கு அவசர தேவைக்கான பணம் 1,00,000 ரூபாய் எனக்கு பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு 528 ஹெட்ஸ் HZ இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இது போல் 55 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்லும்போதும் நல்லா கேட்டுக்கோங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வாய் விட்டு சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. மனசுக்குள்ளே நீங்கள் சொன்னால் போதும். கிடைச்சது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதே போல் 55 முறை சொல்லுங்கள். எல்லா பிரார்த்தனையும் இப்படி தான், கிடைத்தது போல் நீங்கள் சொல்லிக்கோங்க. அது உங்களுடைய வேண்டுதல் வந்து லாஜிக்காக இருக்கணும். சும்மா ஏனோ தானோ கேட்டு தான் பார்ப்போமே, ஒரு 10 லட்சம் கேட்போமே, எனக்கு வந்து ஒரு கலெக்டர் வேலை வேணும் கேட்போமே, அப்படிலாம் கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்துக்கு தெரியும் நம்ம எதற்காக கேட்குறோம். நமக்கு உண்மையாக நம்ம ஐயோ இது கிடைச்சா போதுமே, எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப குழம்பி போய் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம் இல்லையா? அந்த வேண்டுதலை இப்போ நான் சொன்ன முறையில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குன்னு 10 லட்சம் வேணும் 20 லட்சம் வேணும்லாம் கிடைக்காது. உங்களுக்கு தேவைக்கானது, உங்களுக்கு என்னவோ, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ரொம்ப இக்கட்டாக இருக்குது, இது எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொன்ன முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு முதல்ல தொடங்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில். காலையில் 3லேருந்து 6 மணிக்குள்ளே 55 முறை சொல்லுங்கள். தொடர்ந்து 5 நாள் சொல்லுங்கள். நாளைக்கு செய்ய முடியாவிட்டாலும் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 5 நாளுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனை டைம் எடுக்கும், ஆனால் நிச்சயமாக நிறைவேறாமல் போகாது. சின்ன சின்ன வேண்டுதல்கள் உடனே 5 நாளுக்குள்ளேயே நடக்க ஆரம்பித்துவிடும். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். முதல்ல தொடங்கும்போது கையிலையும் நம்பர் எழுதணும். முடிக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி முடிக்கும்போது 528 ஹெட்ஸ் அப்படின்ற நம்பரையும் நீங்கள் சொல்லணும். பேப்பர்லலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாதுங்க. வாயால் சொல்லி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை பார்க்க நீங்கள் போயிடலாம். 5 நாள் நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த இதை மறந்துடுங்க. நம்ம 5 நாள் சொல்லி முடிச்சிட்டோமே, இன்னும் நடக்கலையேன்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது நடக்க ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்கள் போய் திரும்பி பார்க்க தான் அது நடக்காமல் போகும். நீங்கள் வழிபாடை வச்சிட்டீங்க, பிரபஞ்சத்திடம் சொல்லிட்டீங்க, அதோட நம்ம வேலை முடிஞ்சுது. அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டயத்தில் கண்டிப்பாக கொடுத்துடும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மெத்தடை நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.